ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சமையல் சேனலில் மீன் குழம்பு வைக்க போகிறோம். மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா மசாலா அரைச்சி வச்சு மீன் குழம்பு வைக்க போகிறேன். ரொம்ப சுவையாக இருக்கும். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் வச்சு பாருங்கள். எந்த மீன் வாங்கினாலும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கெண்டை மீன் எடுத்திருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு எல்லாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து விட்டுக்கோங்க. 20 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ 20 சின்ன வெங்காயம் தோல் நீக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு 2 கொத்து கறிவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 பெரிய பழுத்த தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம் வதங்கிறதுக்கு. இதையும் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவி சேர்த்துக்கலாம். தேங்காயும் துருவி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட 3 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் குழம்பு தூள்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கருகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சிம்மை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் கலந்து விட்டுட்டு இப்போ நல்லா இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், அப்படியே ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கப்புறம் இதை அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு மண் சட்டி வச்சுக்கலாம் குழம்பு வைக்கிறதுக்கு. சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது நல்லாயிருக்கும். இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இப்போ 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கலாம். 1 கொத்து கறிவேப்பிலையை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்க அந்த கலவையை இதில் சேர்த்துக்கலாம். மசாலாவை இப்போ சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இப்போ எண்ணெயிலே இப்படி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா ஒரு பெரிய சைஸு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நான் இப்போ கரைச்சி வச்சுருக்கேன் புளி. இப்போ அந்த புளி கரைசலை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ புளி கரைசலை சேர்த்துட்டு குழம்புக்கு கொஞ்சமாக கல் உப்பு ஆல்ரெடி சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ மூடி வச்சு நல்லா ஒரு 20 நிமிஷத்துக்கு குழம்பை நல்லா கொதிக்க விட்டுடலாம். உங்களோட உப்பு காரமெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்றாப்புல காரம்லாம் கூட்டவும் குறைக்கவும் செஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா கொதித்து இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம மீனில் சேர்த்துடலாம். மீன் சேர்த்துட்டு ஒரு கொதி மட்டும் வந்தால் போதும், ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, மீன்லாம் கரைஞ்சிரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி லேசாக கொதித்து வரும்போதே நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பரான அரைச்சி வச்ச மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.